வாங்க இன்னைக்கு நம்ம காட்டேஜில் என்ன சமையல்னு பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஈரோட்லேருந்து வந்திருக்க கெஸ்ட்டுக்கு பள்ளிப்பாளையம் சிக்கனு 1 கேஜி பள்ளிப்பாளையம் சிக்கன் கேட்டிருக்காங்க. இது வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். இதையும் நல்லெண்ணெய். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணுமா, அதனால் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இது வந்து எனக்கே தெரியாது. நானே திருப்பூர்லேருந்து வந்த ஒரு ஃபேமிலியில் ஒரு அம்மாக்கிட்ட தான் இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் 1 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது இப்போ வந்ததும் அவங்க என்கிட்ட கேட்டாங்க. சரி எனக்கு தெரிஞ்சதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம். ஐயோ என்ன காய் முன்னே போட்டுட்டேன் உங்கள்கிட்ட பேசிட்டு. சின்ன வெங்காயம் சேர்க்கணும். அப்புறம் நம்ம ஒரு 100 கிராம் இருக்கும் இல்லையா, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதில் சேர்த்துக்கிடுவோம். நமக்கு வந்து சாப்பாடு ஆக்கிறதுக்கு டைம் இல்லை. எப்படி டைம் இல்லைன்னா காலையில் மதியம் நைட்டு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எப்போ கெஸ்ட்டு வந்துட்டு சாப்பாடு கேட்குறாங்களோ அப்போவே நம்மள்ட்ட என்ன இருக்கோ, நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம என்ன செஞ்சு கொடுத்துருவோம். இன்றைக்கி ஏற்கனவே மாவு தீர்ந்து போச்சு. மாவு இந்த பாருங்கள், கிரைண்டரில் மாவு இருக்குது. மாவாட்டிட்டு தான் அதை கூட தோண்டலை. 6:30 மணிக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 6:30 மணிக்கு அதுக்கு முன்னாடியே 1 கிலோ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. 1 கிலோ பள்ளிப்பாளையம் சிக்கனு, அப்புறமா 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸு. இதுதான் இன்றைக்கி ஒரு ரூமுக்கு ரெடி பண்ணுற சாப்பாடு. அடுத்த ரூமுக்கு இன்னும் ஆர்டர் எடுத்துகிட்டு தான் அதை ரெடி பண்ணணும். அப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா, நல்லெண்ணெயில் தான் நல்லா பாருங்கள், நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட்டாக. அதனால் நல்லெண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ காஞ்ச மிளகா ஒரு 50 மிளகா போட சொன்னாங்க. அவ்வளோ காரமாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது ஒருத்தவங்க வந்து விதையோடு போடுங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஆக்கி கொடுக்கும்போது விதையோடு போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இவங்க வந்துட்டு விதையை எடுத்துகிட்டு போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இது வந்து நான் விதையை எடுத்துகிட்டு தான் போட்டிருக்கேன். விதையை நல்லா எடுத்துகிட்டு 2 கிள்ளி போட்டிருக்கேன். ஆனால் காரம் வேணும்னு சொல்கிறாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அதையும் நம்ம அதில் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இதுக்கு முக்கியமானதே வரமிளகா, நல்லெண்ணெய், கல் உப்பு. இந்த சிக்கனுக்குள்ளே டேஸ்ட் வந்து வரமிளகா, காஞ்ச மிளகா, கல் உப்பு, நல்லெண்ணெய், இதுதான் இதுக்கு டேஸ்ட்டாக. அதனால் நம்ம அதை ப்ராப்பராக எப்படி செய்யணுமோ அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிடுவோம். இப்போ மிளகாயில் விதை இல்லை, அதனால் ரொம்ப தூரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ அந்தளவுக்கு அந்த கருவேப்பிலை நல்ல மணம் வர்றது வரைக்கும் நம்ம வதக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காவை இந்த மாதிரி நீளமாக கீறி நல்லா மெல்லிசாக கீறி வச்சுட்டு அதை இதோட சேர்த்து வதக்க போகிறோம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ்ஸு. இதையுமே இதோடு சேர்த்து நம்ம வதக்கிக்கிறணும். நல்லா ஒரு 2 சில்லு பெரிய சில்லாக எடுத்து அப்படியே கீறி இந்த வெங்காயம் வரமிளகாவோட எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா அந்த நேரம் மாறுறது வரைக்கும் வதக்கிக்கிடுவோம். இப்போ தேங்காய், வெங்காயம், வரமிளகா நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை அதில் சேர்த்துக்கிடுவோம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கல் உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் என்ன செஞ்சுட்டோம், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை அப்படியே நம்ம இது 1 கேஜி அப்படியே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு அப்படியே அந்த எண்ணெய் ஆவிலேயே தான் இது என்ன செய்யணும், நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமலேவும், ஏன்னா ஆல்ரெடி சிக்கனில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இதை வந்து ஒரு திருப்பூர்காரங்க வந்து உப்பு கறின்னு சொல்கிறாங்க. ஈரோட்டிலேருந்து வந்தவங்க பள்ளிப்பாளையம் சிக்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த நாகர்கோயிலேருந்து வந்திருந்தாங்க,
அவங்க வந்து இந்த சிக்கனுக்கு வந்து வேறு ஒரு பேர் சொல்லியிருந்தாங்க. நான் மறந்துட்டேன் என்ன பேருன்னு. ஆனால் அவங்க வேறு ஒரு பேர் சொன்னாங்க. இப்படி ஒரு ஊருக்காரங்க ஒரு பேர் சொல்கிறாங்க. அப்போ இதுதான் பள்ளிப்பாளையம் சிக்கனா. இது வந்து இப்போ ஆவிலேயே நல்லா வெந்துட்டு அப்படின்னு சொன்னால் நமக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் பள்ளிப்பாளையம் சிக்கன் நான் வச்சது தான் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.